அனைவருக்கும் வணக்கம். எல்லாராலுமே எளிதாக திருப்பதி சென்று விட முடியாது. ஏழுமலையானை அழைத்தால்தான் ஏழையாக இருந்தாலுமே மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலுமே தரிசனம் கிடைக்கும். சீனிவாச பெருமாள் அருள்பாலிக்கும் ஆனந்த நிலையம் முதல் அவர் அணியும் பட்டு பீதாம்பரம் வரை பல சிறப்புகள் இருக்குது. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இருக்கக்கூடிய பல சிறப்புகளை பற்றியும் உலக புகழ்பெற காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமலை சென்று வந்தால் திருப்பம் வரும் என பக்தர்களின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மணிக்கணக்கில் ஏன் சில நேரங்களில் நாள் கணக்கில் கூட காத்திருந்து ஏழுமலையான தரிசனம் செய்கிறாங்க. திருமலையின் அடிவாரத்தில் பெருமாள் அருள்பாலிக்கும் ஆனந்த நிலையம் வரைக்குமே ஏழுமலையானின் அருள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு திருப்பதி. இந்த நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கட மலையின் மீது தான் ஏழுமலையான் கோவில் கொண்டிருக்காரு. 7 மலைகளுக்கு அதிபதி என்பதால் ஏழுமலையான் என அவர் பக்தர்களால் அழைக்கப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவில் நம்பர் 1 பணக்கார கோவில்களில் உலகிலேயே அதிகமான பக்தர்கள் வழிபட செல்லும் இந்த கோவில்களில் திருப்பதி ஏழுமலையான் ஒன்று. ஒரு நாளைக்கு சராசரிக்கு 50 முதல் 70,000 பக்தர்கள் சுவாமியை தரிசித்து வராங்க. விசேஷ நாட்களில் 5 லட்சம் வரை பக்தர்கள் ஏழுமலையான தரிசிக்கிறாங்க. திருப்பதி மலை மேல் உள்ள ஏழுமலையானின் திருவுருவ சிலை எப்பொழுதுமே 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பத்தில் இருக்குது. திருமலை 3000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம். அதிகாலையில் 4:30 மணிக்கு குளிர்ந்த நீர், பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்கிறாங்க. அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழுமலையானுக்கு வியர்க்கிறது. பீதாம்பரத்தால் வியர்வையை ஊற்றி எடுக்கிறாங்க. வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கழட்டும் போது ஆபரணங்கள் எல்லாம் சூடாக கொதிப்பதாக சொல்லப்படுது. பெருமாளின் அபிஷேகத்திற்காக ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூ, நேபாளத்தில் இருந்து கஸ்தூரி, பாரிஸ் நகரத்தில் இருந்து வாசனை திரவியங்கள் கொண்டு வந்து வரவழைக்கப்பட்டு தங்க தாம்பலத்தில் சந்தனத்தோடு கரைக்கப்படும். 51 வட்டில் பால் அபிஷேகம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் காலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை அபிஷேகம் நடைபெறும். அபிஷேகத்திற்காக சுமார் 1 லட்சம் ரூபாய் செலவாகிறதாக சொல்லப்படுது. சீனாவில் இருந்து சீன சுடம், அகில், சந்தனம், தக்கோலம், லவங்கம், குங்குமம் போன்ற பொருட்கள் ஏழுமலையானின் திருக்கோவிலுக்காக அனுப்பப்படுது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாமில் இருந்து பக்குவப்படுத்தப்பட்ட ரோஜா மலர்களால் பக்தர்களுக்கு விமானத்தில் திருமலையானுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகும். 1 கிலோ மலரின் விலை சுமார் 80,000 ரூபாயாக இருக்கிறதாக சொல்லப்படுது. அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தனது 3வது கண்ணை திறக்கிறார் என்பது ஐதீகம். ஏழுமலையானின் சால கிராம தங்க மாலை 12 கிலோ எடை கொண்டது. இதை சாத்துவதற்கு 3 அர்ச்சகர்கள், சூரிய கடாரி 5 கிலோ எடை, பாத கவசம் 375 கிலோ. கோவிலில் இருக்கக்கூடிய ஒற்றை நீளம் உலகின் யாரிடமும் கிடையாது. இதன் மதிப்பு 100 கோடி அப்படின்னு சொல்லலாம். ஏழுமலையானின் ஆபரணங்களை குறிப்பிடத்தக்க ஆபரணம் 500 கிராம் எடை கொண்ட பச்சை மரகத கல்லாக இருக்குது. இதன் மதிப்பீடு செய்ய இயலவில்லை. இந்த பச்சை கல் மரகதத்தை விசேஷ நாட்களில் அலங்காரம் செய்ய பயன்படுப்படுது. கோவிலின் மூலவருக்கு தினம்தோறுமே 120 வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அலங்காரங்கள் செய்யப்படுது. மேலும் உற்சவர்களான ஸ்ரீதேவி, பூதேவி சமேத மலையப்பருக்கு 383 வகையான ஆபரணங்கள் அலங்கரிக்கப்படுவதாக சொல்லப்படுது. ஏழுமலையானின் தங்க பீதாம்பரம் மட்டுமே 40 கிலோ எடை கொண்டதாகும். ஏழுமலையானின் உடை 21 முழ நீளமும் 6 கிலோ எடையும் கொண்ட புடவை பட்டு பீதாம்பரம். இந்த ஆடையை நாம் கடையில் வாங்க முடியாது. திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் 12,500 ரூபாய் செலுத்த வேண்டும். வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று மட்டும்தான் இந்த வஸ்திரம் சாத்துறாங்க. இது மேல் சாஸ்து வஸ்திரம். பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு நாம் 3 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். திருமலை ஏழுமலையான் கோவிலில் ஆனந்த நிலையம் என அழைக்கப்படும் கருவறையில் விமானம் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலுமே தங்க விமானத்தை தரிசனம் செய்தார் ஏழுமலையானின் தரிசனம் செய்தது போல பக்தர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. தொண்டைமான் சக்கரவர்த்தி நிர்மாணித்த இந்த ஆனந்த நிலையத்தின் மீது அருள்பாலிக்கும் பெருமாள் விமான வெங்கடேஸ்வரராக போற்றப்படுறாரு.
முன்னொரு காலத்தினா ஆதிசேஷனுக்கும் வாயு தேவனுக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டு வந்தது. தமிழ் யார் பெரியவர்கள் என்ற போட்டி. ஆதிசேஷன் வாயுதேவனிடம் சொன்னான். வாயுதேவன், நான் கைலாய மலையை என்னுடைய உடம்பால் சுற்றி இறுக்கி மூடிக்கொள்வேன். நீ உன்னுடைய பலத்தால் மலை சிகரங்களை பெயர் தெரிந்தால் நீ பெரியவன் என்று ஒப்புக்கொண்டான். போட்டி தொடங்கியது. ஆதிசேஷன் தன் 1000 தலைகளால் உடம்பெல்லாம் வாளாலும் கைலை மலையை இறுக்கி மூடி மலையே தெரியாதபடி மறைத்து விட்டார். வாயுதேவன் பலன் கொண்டு மட்டுமே காற்றை வீசப்படும் பொழுது கூட அசைக்க முடியவில்லை. பல 100 ஆண்டுகளுக்கு பின் ஆதிசேஷன் லேசாக அசையவே இந்த நேரம் பார்த்த வாயு தேவன் தன்னுடைய பலத்தை காட்ட கைலையில் இருந்து 3 சிகரங்கள் பெயர்ந்து கொண்டு புறப்பட்டன. அதில் ஒன்று திருமலையில் விழுந்தது. அது மட்டும் இல்லாமல் சேசலம் இது ஆனந்தன் இருப்பதால் இது பிரதேசத்திற்கு ஆனந்த நிலையம் என பெயர் வந்ததாக சொல்லப்படுது. ஏழுமலையான் தரிசிக்கும் முன்பு பக்தர்கள் ஆதி வராக சுவாமியை தரிசிக்க வேண்டும். அவருக்காக முதல் நைவேத்தியம் படைக்க வேண்டும் என்பது ஐதீகம். வராகமூர்த்தியை வழிபட்ட பின்னர் மூலவரான சீனிவாச பெருமாளை நாம் தரிசிக்க வேண்டும் என்பதற்கு காரணமும் உண்டு. புராணங்களில் படி ஆதி வராக சேஸ்திரம் என்று தெரிய வருகிறது. பெருமாள் சீனிவாசன் பூமிக்கு வந்தபோது ஆதி வராக சுவாமியிடம் அனுமதி பெற்று திருமலையில் தங்கியிருக்காரு என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அனுமனை தரிசித்து வந்துவிட்டு பல மணி நேர வரிசையில் காத்திருந்து பல வாயில்களை கடந்து பங்காரு வாயில் என அழைக்கப்படும் தங்க நுழைவு வாயிலின் வழியாக ஆனந்த நிலையத்தில் அருள் புரியும் ஏழுமலையான தரிசனம் செய்வோம். இந்த இடத்தை அடைந்து உடன் எழும் உணர்வுகளை நாம் வார்த்தைகளால் கூற இயலாது. பாத தரிசனம். பெருமாளுக்கு நேரெதிரே கருடனை தரிசனம் செய்துவிட்டு தான் பெருமாளை பார்க்க வேண்டும். பெருமாளின் பாதத்தின் முதல தரிசித்துவிட்டு அவரது மார்பில் உரையும் மகாலட்சுமியை தரிசனம் செய்வது மிகவும் முக தரிசனம் செய்ய வேண்டும். இதனால் இவ்வளவு பொறுமையாக ஏழுமலையான தரிசிக்க விட மாட்டாங்க. ஒரு முறை திருப்பதி சென்று ஏழுமலையான தரிசித்து வந்து வாருங்கள். நிச்சயம் திருப்பம் வரும் என்றும் மன நிம்மதி கிடைக்கும் என சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு. திருப்பதி சென்று வந்து நாம் ஏழுமலையான தரிசனம் செய்தவுடன் நம்முடைய வீட்டில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக நம்மளுக்கு ஏழுமலையானின் அருள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக திருப்பதி ஏழுமலையான் என்று சொன்னால் நம் மெய்சிலிருக்கும். அவரை இன்னுமே சில வினாடிகளாவது தரிசித்து விடுவோமா என அங்கு தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் எண்ணுவதுண்டு. அப்படி தரிசனம் செய்ய விரும்புபவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் ஏழுமலையான் மிக அருகில் நின்று நிதானமாக தரிசிக்க முடியும். திருப்பதியில் உள்ள உண்டியலுக்கு பெயர் கவாலம் அப்படின்னு சொல்லலாம். திருப்பதி கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் ஒருவர் விடாமல் உண்டியலில் காணிக்கை செலுத்திவிட்டு செல்வது வழக்கம். குபேரனுடன் தன் திருமணத்திற்காக வாங்கிய கடனை கலியுகத்தில் மனிதர்கள் யார் யார் என்ன பாவம் செய்தார்களோ அதற்கேற்ப பணத்தை வசூல் செய்து தன்னுடைய கடனை அடைத்து விடுவதாக வாக்கு கொடுத்திருக்கார். அதன்படி திருமால் நம்மிடம் வசூல் செய்து கொண்டிருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட உண்டியலுக்கு கவாலம் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. ஒரு பெரிய பித்தளை அண்டாவை துணியினால் சுற்றிவிட்டு ஒரு வண்டியின் மீது நம் பார்வைக்கு தெரியாமல் உள்ளே நிறுத்தப்பட்டிருக்கும். பணம் நிரம்பியதுமே அந்த உண்டியலை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறொரு புதிய உண்டியலை அங்கு வண்டியில் கொண்டு வைத்து நிறுத்தப்படும். மற்ற ஆலயங்களில் போல இல்லாமல் இங்குள்ள உண்டியல் ஒரே நாளில் நிறைந்து வேறு உண்டியல் மாற்றும் நிகழ்வு திருமலையில் மட்டும் சாத்தியம். ஒரே நாளில் பல கபாலம் மாற்றப்படுவது உண்டு. ஏழுமலையான தரிசித்துவிட்டு உண்டியலின் காணிக்கையை செலுத்துவதற்காக நீங்கள் வரிசையில் நிற்பதாக வைத்துக்கொள்வோம். அப்படி நீங்கள் காணிக்கை செலுத்தும் பொழுது அந்த உண்டியல் சரியாக நிரம்பிவிட்டால் தேவஸ்தான ஊழியர் அதை அறிந்து கொண்டு அதற்கு மேல் அந்த உண்டியலின் காணிக்கையை செலுத்த அனுமதிக்க மாட்டார். நிரம்பிய உண்டியலை சீல் செய்து அங்கிருந்து காணிக்கை பணத்தை எண்ணுவ இடத்திற்கு கொண்டு செல்லும் வேளையில் உண்டியல் அருகே காணிக்கை செலுத்த காத்து கொண்டிருக்கும் பக்தர்கள் இருவரை தங்களுடன் அழைத்து செல்வாங்க. அந்த உண்டியல் நிரம்பியதால் ஊழியர்கள் சீல் வைத்து எடுத்து சென்றார்கள். அப்பொழுது நான் அவர்களுடன் இருந்தேன் என 2 பக்தர்கள் சாட்சி கையெழுத்து போட வேண்டும்.
இது ஒரு சம்பிரதாய நிகழ்வு என்பதால் தாராளமாக பயப்படாமல் கையெழுத்திடலாம். இந்த நடைமுறை ஆதி காலத்தில் இருந்து பின்பற்ற வருவதாக சொல்லப்படுது. இதனை கைவிடாமல் தொடர்ந்து பின்பற்றி வருவது தேவஸ்தானமாக இருக்குது. இப்படி உண்டியல் நிரம்பி விட்டது என்ன சாட்சி கையெழுத்து போட 2 பக்தர்கள் ஒரு வெகுமதி காத்திருப்பார்கள். அது என்னவென்றால் மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கு ஏழுமலையான இலவசமாக தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவாங்க. இதுவுமே இறைவனுக்கு வெகு அறிவில் அழைத்து செல்லப்பட்டு தரிசனம் செய்ய வைப்பாங்க. அப்பொழுது தேவஸ்தான ஊழியர்கள் அவர்களை அவசரப்படுத்த மாட்டாங்க. சுவாமியை நிதானமாக தரிசித்து பிரார்த்தனை செய்துவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.